மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு 365. இன்னைக்கு 230வது நாள். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யன் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பழமொழி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது நாம எந்த விதமான எண்ணங்களோட சிந்திக்கிறோமோ அப்படியே உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தம். இது தெரியும். இதோடைய ஆழம், அதாவது டெப்த் ஆஃப் திஸ் சேயிங் என்பது நமக்கு தெரியாது. அதுக்காக நம்முடைய மனசில் நாமே ராஜன், நாமே ராயன் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை என்பது வாழ்கிறோம். எங்கே பார்த்தாலும் சரி, உள்ள ஒன்று வெளியே ஒன்று, சிந்திக்கிறது ஒன்று சொல்றது ஒன்று. அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம நினைக்க முடியாது. எதுக்காக இந்த மாதிரி சூழ்நிலை வந்தது அப்படின்னா, யாருக்குமே ஒரு ஆன்ம ஞானம் என்பது இல்லை. எங்கே கரெக்ஷன் பண்ணா செட் ஆகுது அப்படின்னா, தியானம் செய்து சத்தியம் என்ன அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் செட் ஆயிடும் மாஸ்டர்ஸ். இப்போது வரைக்குமே நமக்கு துன்பங்களாகட்டும், நமக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் ஆகட்டும், எல்லாமே வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நமக்கு சத்தியம் தெரியவில்லை. சத்தியம் தெரியல அப்படின்னா நாம எப்படி வாழ்க்கை வாழ்கிறோம்? பொய்யான வாழ்க்கை என்பது வாழ்கிறோம். பொய்யான வாழ்க்கை எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய மைண்டுக்குள்ள அனைத்தும் பொய்யான எண்ணங்கள் தான் இருக்கு. அது எப்படி சார்? அந்த மாதிரி இல்லையே, சரியாதான் இருக்கு அப்படின்னு. சரியான விஷயங்கள், சரியான எண்ணங்கள் மட்டுமே இருக்கும்போது துன்பங்கள் என்பது வராது. துன்பங்கள் என்பது டெம்பரரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எல்லாமே வருது அப்படின்னா பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த விதமான பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங் எங்கிருந்து ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னா, நம்முடைய சின்ன வயசுல இருந்து ஆரம்பமாகிறது. நம்முடைய பெற்றோர்களாகட்டும், அவங்களுடைய பெற்றோர்களாகட்டும், யாருக்குமே இந்த தியானம், ஆன்மீக ஞானம், சத்தியம் இந்த விஷயங்கள் எல்லாமே யாருக்குமே தெரியாது. யார்கிட்ட போய் கேட்டாலும் இதே சூழ்நிலை தான். சின்ன வயசுல இருந்தும் ஒவ்வொருத்தருமே நம்ம மிஸ்கைடு பண்ணிருக்காங்க. எந்த விதமான மிஸ்கைடு? ஸ்கூலுக்கு எதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, முதல்ல இவங்க அனுப்பிச்சு ஸ்கூல்ல உட்கார வச்சா போதும், நாங்க ஆஃபீஸுக்கு போகணும் முதல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு. உனக்கு ஸ்கூலுக்கு போய் நீ தினம் ஸ்கூலுக்கு போனா உனக்கு ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுக்குற. அந்த சாக்லேட்டுக்காக ஓகே அப்படின்னுவான் பையனு இல்ல பொண்ணு. ஆனா எதற்காக ஸ்கூலுக்கு போற அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. 10ஆம் கிளாஸுக்கு வந்தாலும் சரி, சில பேருக்கு தெரியாது. எல்லாரும் போறாரு, நானும் போகணும், அவ்வளவுதான். உண்மையுமா சொல்றேன், யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இப்படியே இருக்கும் மை டியர் மாஸ்டர்ஸ். ஸோ குழந்தை வயசுல நமக்கு சரியான ஆன்சர்ஸ் கிடைக்காம பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங் என்பது, சீட்ஸ் என்பது போட்டிருக்காங்க. அந்த விதைகள் எல்லாமே பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங், பொய்யான எண்ணங்கள் என்ற விதைகள் எல்லாமே நாம வளரும்போது அது எல்லாமே, அந்த விதைகள் எல்லாமே வளர்ந்து செடி கொடி மரங்களாக வரும்போது நம்முடைய வாழ்க்கையில ஃப்ரூட்ஸ் ஆஃப் த லைஃப் என்ன வருது அப்படின்னா சஃபரிங். கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் யார் கொடுப்பாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு தாய் தந்தையார் 2 பேரும் கொடுக்கணும். எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்? ஒரு நிரந்தரமானது, ஒரு நிரந்தரம் அல்லாதது. பர்மனெண்ட், டெம்பரரி 2 விதமான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சின்ன வயசுல இருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பர்மனெண்ட் இந்த உலகத்துல எது அப்படின்னா ஆன்மா, ஆன்மீக ஞானம், இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். தற்காலிகமானது எது அப்படின்னா இந்த தேகம், அதாவது இந்த உடல், இந்த மனம் என்ற விஷயம் எல்லாமே சொல்லி கொடுக்கணும். எதுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம்? இந்த உடல் மூலமா, இந்த மனம் மூலமா பௌதிக பொருட்கள் எல்லாமே பயன்படுத்தி அனுபவம் என்ற விஷயத்தை நமக்கு வேண்டும். இந்த அனுபவம் என்ற விஷயம் யாருக்கு வேணும் அப்படின்னா, பர்மனெண்ட் என்டிட்டி, அதாவது ஆன்மாக்கு தேவை. நிரந்தரமான பொருட்கள் உபயோகிச்சு, அதாவது டெம்பரரி திங்ஸ் எல்லாமே பயன்படுத்தி ஒரு பர்மனெண்ட் சோலுக்கு, ஒரு அனுபவத்திற்காக நாம இங்கே பௌத்திக உடலுக்குள்ள வந்து அனுபவங்களை பெறுவோம் அப்படின்ற விஷயம் சொல்லணும். இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும்? பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கும். ஒரு ஆன்மா ஞானியாக வளர்ச்சி என்பது இருக்கணும்.
அது இல்லாம பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங்குடன் இந்த கண்களுக்கு எது தெரியுமோ அதுதான் உண்மை அப்படின்ற விஷயத்துல வாழ்க்கை வாழ்ந்தால் எப்பவுமே நமக்கு துன்பங்கள் என்பது இருக்கும். ஸோ தினமும் அந்த லேயர்ஸ் ஆஃப் டெம்பரவரி அண்ட் ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே எடுக்கணும். ஒன்னொன்று வெங்காயத்தின் மீது ஒன்னொன்று லேயர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்முடைய மைண்ட் மேலே அந்த ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பொய்யான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும். தினமும் தியானம் பண்ணும்போது நமக்கு ஆன்ம ஞானம் வரும்போது இந்த மாதிரி சத்சங்கங்கள் எல்லாமே கேட்கும்போது புத்தகங்களை வாசிக்கும்போது ஒவ்வொரு லேயரும் அது கிளியர் ஆக 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 வெங்காயத்தின் மீது இருக்கும் அந்த லேயர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண 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 கடைசி என்ன கிடைக்குது? எதுவுமே இருக்காது. அதில் ஃபைனல் லேயர் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் எதுவுமே இல்லை. அங்கதான் உங்களுக்கு புரியுது எதுவுமே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூ ஆர் பர்மனெண்ட், அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும் மாஸ்டர்ஸ். அந்த மாதிரியான வாழ்க்கை என்பது வேணும் அப்படின்னா தினமும் தியானம் பண்ணணும். எதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே தினமும் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான எண்ணங்கள் நம்ம மனதில் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அந்த டைரெக்ஷன்ல தான் போகும். ஒரு கார் வாங்கணும், கார் தான் பர்மனெண்ட், ஒரு ஜாப் தான் பர்மனெண்ட். இந்த மாதிரி இருக்கும்போது யூ வில் பி ஃபோக்கஸிங் ஓன்லி ஆன் தெம். அப்படின்னும் போது நீங்க கார் வாங்குறீங்க, ஒரு ஜாப்ல செட்டில் ஆகுறீங்க, அதுக்கு தவிர்த்து வேற எதுவுமே வராது உங்களுக்கு. நெகட்டிவ் விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்முடைய எண்ணங்கள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் பயணம் எந்த திசையில இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு வாட்டி ஸ்ட்ராங் தாட் கமிட் ஆயிருக்கு அப்படின்னா அது மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரெடி ஆகும். அந்த மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் த கான்சிக்வன்ஸ். அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணிக்கணும். அதுக்காகவே பத்ரிஜி அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோன்ட் டேக் த கம்ஃபர்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொய்யான விஷயம். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், பார்க்கறதுக்காகட்டும் கேட்கறதுக்காகட்டும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நம்முடைய வாய் மூலமா வெளிப்படுத்தும் போது இட் பிகம்ஸ் எ காசிப். மற்றவர்கள் சொல்லும் அந்த பொய்யான விஷயங்கள், அந்த காசிப்ஸ் எல்லாமே கேட்கும்போது தட் ரீச்சஸ் த சோல் அண்ட் இட் இஸ் த கேன்சர் ஃபார் த சோல். இந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கை என்பது அந்த நெகட்டிவ் டைரக்ஷன்லயே போகுமா. ஸோ அதுக்காக பத்ரிஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோன்ட் டேக் த கம்ஃபர்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ். ஒரு சரியில்லாத எண்ணம் வந்தாலும் ஒரு வாட்டி தான் தானே, இந்த நாள் மட்டுமே இந்த மாதிரி சிந்திக்கிறேன், நாளையிலிருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற நம்முடைய எண்ணங்கள் வந்தது அப்படின்னா யூ ஆர் டேக்கிங் த கம்ஃபர்ட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ். எடுத்துக்கவே கூடாது. இந்த விஷயம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஆர் டிராவலிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் தாட் அண்ட் யுவர் லைஃப் வில் பி இன் டு தட் நெகட்டிவ் ஜோன். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது விஷயம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.